அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பண்ண பார்த்தோன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க டிஸ்பிளே எப்படி மாற்றுறதுன்ட்டு. ஒரு வண்டியில் தண்ணி ட்ரிப் மீட்டர் வழியாக தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா டிஸ்பிளே போயிடுது. அந்த டிஸ்பிளே வந்து நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் டிஸ்பிளே நம்ம தனியாக மாற்றலாம், மீட்டர் அசம்பிளி மாற்ற வேண்டாம். அந்த டிஸ்பிளே எப்படி மாற்றணும் வீடியோ காமிச்சிட்டு போகிறேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு. டிஸ்பிளே ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் அப்படியே அந்த மீட்டரை கட்டி டிஸ்பிளே வண்டி மாற்றலாம் போகிறோம். இது எந்த ஒயரு சால்ட்ரிங் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே எல்லாமே போர்டு தான். அப்படியே சொல்லிவிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்குறது நிறைய வழியில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. சரிங்க, இதை பாருங்கள். இதுமாதிரி சுத்தமாக டிஸ்பிளேவே தெரியாது. ஓகேவா? இதுக்கு நம்ம டிஸ்பிளே எப்படி மாற்றுறதுன்னு காமிக்க போகிறேன். டிஸ்பிளே வந்து ரெடி பண்ண முடியாது. அதனால் அந்த சின்ன இந்த தனியாக இந்த பீஸ் வண்டி தனியாக நம்ம மாற்றலாம். இப்போ இந்த மீட்டரை கைட்டி இந்த டிஸ்பிளே வண்டி தனியாக எப்படி மாற்ற போதுன்னு காமிக்கிறேன். இந்த டிஸ்பிளேட வேலை நான் எல்லாத்துமே வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வீடியோ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம மீட்டரை தனியாக கட்டிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம கட்டினாவே இந்த இதை நம்ம எடுத்துடலாம். இதில் ஒரே ஒரு போர்டு வரும், ப்ளஸ் டிஸ்பிளே ஒன்று வரும். சின்ன ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு தேவையானது ஒரே ஸ்க்ரூ டிரைவர் தான். இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் கட்ட போகிறோம். ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கட்டுறோம். ஸ்க்ரூலாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும், மிஸ் ஆகாமல். ஓகே, இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கட்டிட்டோம். கொஞ்சம் பார்த்து தான் ஓப்பன் பண்ணோம். ஸ்க்ரூ எல்லாமே செக் பண்ணிட்டு கரெக்டாக கட்டுங்க. எல்லாம் பிளாஸ்டிக் டக்குன்னு உடையும். போர்டு வருது, இது மேலே பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எதுங்க இங்கே பேஸ்ட் வச்சுருப்பாங்க, இது மேலே ஒட்டுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம தனியாக எடுக்கணும். இதையும் கட்டணும். அந்த முள்ளை எடுத்தால் தான் நம்ம டிஸ்பிளேவை வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த முள்ளை எப்படி கட்டினா பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. இதை வந்து நம்ம ஆப்போசிட்டில் திருப்பினாவே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அழுத்தி நம்ம எடுத்த மாதிரி இருக்கணும். மேலே இழுத்த மாதிரி கொஞ்சம் எடுக்கணும். அப்போ தான் அந்த முள் வெளில வரும். இப்படி இல்லைங்க, இப்படியே பண்ண ரொட்டேஷன் பண்ணாவே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். வெளில போடும்போது அதேமாரி போட்டால் போகிறோம். ஓகேவா? இந்த 2 ஸ்க்ரூவை கட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த வச்சு இதை கட்டலாம். இல்லைனா நோஸ் பிளே வச்சு ஸ்க்ரூ டேமேஜ் ஆகாமல் இதுமாரி இது மேலே வச்சு நம்ம திருப்பினாவே ஈஸியாக நம்ம கட்டலாம். ஏன்னா ஸ்க்ரூவுக்கு மேலே இருக்கிற தலை வந்து த்ரெட் எதனா போயிடுச்சுன்னா கூட நீங்கள் அடுத்தபடி டைட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேமேஜ் இல்லாமல் இந்தமாரி ஸ்லோவாக பண்ணுங்கள். அவ்வளோ 2 வாட்டி பண்ணாவே நம்ம ஈஸியாகவே கையில் கட்டலாம். சின்ன ஸ்க்ரூ மெடிஸாக தான் வரும் அது. இந்தமாரி அதேமாரி தான் இதுவும். ஓகே, கிடையாது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பிளேட்டை வெளில எடுத்துடலாம். ஓகே, இதுதான் முக்கியமானது. இப்போ நம்ம இதை வெளில எடுக்கணும். ஏன்னா இந்த 4 இது இருக்குது பார்த்திங்க, இந்த கிளாம்ப் இருக்குல்ல, இந்த கிளாம்பில் 4 பீஸ் வரும். 4 பீஸ் வந்து போர்டு சப்போர்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கட்டியாச்சு. இதில் பாருங்கள், அந்த டிஸ்பிளேக்கு தான் இதை மடக்கி விட்ருக்காங்க. இதை நம்ம கரெக்டான பொசிஷனில் நிமித்திட்டு இந்தமாரி, ஏன்னா போர்டுக்கு அந்த ஹோல்ஸில் கட்டாது உள்ளே போயிடணும். அப்போ தான் டிஸ்பிளே உள்ளே வரும். இந்த 4 கார்னரையும் கரெக்டாக, இது வந்து எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தமாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம கைடி கேர்ஃபுல்லாக டிஸ்பிளே மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த 4மே அந்த ஹோல்ஸு கரெக்டாக நம்ம இஷ்டம். இப்போ லைட்டாக இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹோல்ஸை கட்ட, அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே வெளில தரலாம். இந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் வண்டி தனியாக தரலாம். லாக் தட்ட லாக் உள்ள போகணும். ஓகேவா?
பார்த்து பிளாஸ்டிக்கு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக கட்டணும். ஓகே, இப்போது தனியாக வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்துட்டோம். இதை நம்ம ஈஸியாக வெளில எடுக்கலாம். இதை ஓகேவா, இதுதான் டிஸ்பிளே தெரியுதா? இப்போது அந்த லைன் கோடு கூட தெரியுது. இதில் ஒயர் கீர் சாக்கெட் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இது ஃபுல்லாக போயிடுச்சு. இது பின்னாடி எல்இடி பல்ப் வச்சுருப்பாங்க. அந்த பல்ப் மூலியமாக தான் அந்த டிஸ்பிளே நம்மளுக்கு பவர் நல்லா கொடுக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்களா லைன் எதுவுமே இல்லை. ஆனால் லைன் வந்து இங்கே தெரியுதுங்களா, இந்த மேலே இங்கே வரும். இந்த இது வந்து நம்ம இங்கே வந்து சொருவ போகிறோம்ல, இப்படி சொருவும் போது தான் அந்த போர்டு லைனு இதில் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ இது பழைய டிஸ்பிளே. இது இப்போ புது டிஸ்பிளே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் புது டிஸ்பிளே. ஓகேவா, இதுக்கு எதுங்க பாருங்கள், பழசு புதுசு. இது எப்படி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதேமாரி தான் இது. இந்த ட்ரிப் மீட்டர் தண்ணி உள்ளே போச்சுனாமே இந்த மீட்டர் இதுமாரி பிரச்சனை வந்துடும். இப்போ புது டிஸ்பிளே வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் வச்சு அப்படியே நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்களா. அதுக்கப்புறம் மேலே வர பிளாக் பீஸ் இருக்குல்ல, சப்போர்ட்டுக்கு இது இந்த 4 பீஸும் கரெக்டாக உள்ளே வந்து சப்போர்ட் ஆகணும். இப்படி வரும். அந்த போர்டு ஹோல்ஸில் கரெக்டாக நீங்கள் வச்சு லாக் பண்ணது. ஓகே ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக சொல்லியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம இதை நம்ம பெண்ட் பண்ணி விட்டுறணும். லைட்டாக இப்படி திருப்பி விட்டால் போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம 4 கார்னரும் திருப்பி விட்டாச்சு. ஓகேவா, இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பக்காவா. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட்டு, இதுக்கு போர்டு வரல, இதுக்கு பல்ப் வரும் தனியாகவே. இந்த பல்போட தனியாக நம்ம மாற்றலாம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து த்ரெட் டைப் மாதிரி வரும். இது இப்படி திருப்பினாவே இந்த பல்பு ஈஸியாக வெளில தரலாம். ஒரு சின்ன பல்ப் பார்த்தீங்களா, இது கூட நம்ம தனியாக கூட மாற்றலாம். அதனால் இது எரியலாம் போர்டு மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் போர்டெலாம் மாற்ற வேண்டாம். இந்த பல்ப் வண்டி தனியாக வச்சு மாற்றிடலாம். இது ஓடுற மாரி தான், உள்ளே வச்சு அப்படி திருவிட்டால் போகிறோம். கரெக்டாக ஓடுற மாரி அப்படி திருப்பிவிட்டால் கரெக்டாக உள்ள தான். ஓகேங்க, இப்போது நம்ம டிஸ்பிளே மாற்றியாச்சு. இப்போ கடை எல்லாத்தையும் நம்ம அசம்பிளி பண்ண வேண்டியதான். இது எப்படி கட்டணுமோ அப்படி சாக்கெட்டு அவ்வளோதான், உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது கரெக்டாக வச்சு இங்கே பேஸ்ட் பண்ணுறோங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்குல்ல, அப்படி அழுத்தி விட்டாவே இங்கே 2 ஸ்க்ரூ பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ. எப்படி கட்டினீங்களோ அப்படியே மாட்டுங்க. அவ்வளோதான். உள்ள டஸ்ட்டு கிஸ்ட் அதிகமாக தான் நீங்கள் ப்ரெஷ் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்கள், வைப்ரேஷன் வரக்கூடாது. ஓகே, டைட் பண்ணியாச்சு. வைப்ரேஷன் அது வராது. அதுக்கப்புறம் நம்ம இந்த முள்ளை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணோம். கரெக்டாக நம்ம 0வில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். கரெக்டாக உள்ளே போவோம். அவ்வளோதான், இதில் வச்சுக்கணும். ஓகேவா, இப்படி தான் இருக்கணும். சுற்றி பாருங்கள். இது வந்து கீ போட்டாவே இது ஏறி இப்படி இறங்கும். ஓகேவா, அதனால் இப்போ 0 வச்சு கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிடணும். இது ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம டாப் கவரை மாட்ட வைக்கலாம். டஸ்டிகேஷன் தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்துங்க, இந்த முள்ளை நம்ம டைட்டாக சொல்லிட்ட பிறகு இப்படி பண்ணும்போது முள்ளு கீழே டக்குன்னு கீழே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சரியாக உள்ளே ஃபிட் பண்ணலாம் அர்த்தம். நல்லா டைட்டாக எடுத்தணும். இப்போ டக்குன்னு சவுண்டு கேட்கும், அது கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துரும். ஓகேவா, முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டியதான். எப்படி கேட்டோமோ அப்படி தான். ஓகே, முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம ஸ்க்ரூவை போட்டு வண்டியில் போட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் ஸ்க்ரூ தான், அதனால் தைக்கிறமா எதை வேணாலும் போடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் போட்டோம். இப்போ எல்லோரும் கேள்வி கேட்பீங்க கண்டிப்பாக கமெண்டில், இந்த டிஸ்பிளே எப்படி போகுது, ஏன் போகுது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னாவே
இப்போ எல்லா வண்டியிலும் கண்டிப்பாக இந்த ட்ரிப் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் வெளில கொடுக்கும்போதோ இல்லை மழை பெய்யும் போதோ தண்ணி உள்ளே போயிடுச்சுனாவே இந்தமாரி ஆகிடும். புரியுதுங்களா? இந்த தண்ணி பட்டு இந்த போர்டு உள்ளே போயிடும். சரிங்களா? அதனால் எது முக்கியமாக இல்லையோ வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போதோ சர்வீஸ் பண்ணும்போதோ இந்த மீட்டரில் கண்டிப்பாக எல்லா வண்டியிலையும் டிஸ்பிளே இருந்தால் மீட்டர் ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பர் டேமேஜ் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தாவே டிஸ்பிளே சீக்கிரம் போகுது. உங்களுக்கு தண்ணி உள்ளே போச்சுனாவே கண்டிப்பாக இது போயிடும். தண்ணி போயிடுச்சுன்னா உடனே கூட தெரியாது உங்களுக்கு. போக அந்த தண்ணி உள்ளே தான் இருக்கும். அது உள்ள ஹீட்டில் என்ன ஆகும், அந்த டிஸ்பிளே கண்டிப்பாக இதுமாதிரி தண்ணி மாரி ஒட்டி டிஸ்பிளே போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்பிளே மாற்றி வச்சுது. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்துங்களா க்ளீனாக. இப்போ நம்ம வண்டியில் போட்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதா, பக்காவாக இருக்கான்ட்டு. ஓகே, போர்டில் என்ன கிலோமீட்டர் இருக்கோ அந்த மீட்ரு தான். அந்த போர்டில் என்ன கிலோமீட்டர் ஏற்கனவே வண்டி ஓடிந்ததோ அந்த ரீடிங் ஃபுல்லாக இதிலே காமிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ வண்டியில் மாட்டி பார்க்கலாம் வாங்க வண்டிக்கு. ஓகே, இப்போ நம்ம மீட்டரை மாட்டலாம் சாக்கெட்டில். அந்த மீட்டர் தான் சாக்கெட் கரெக்டாக சொருகணும். ஆன் பண்ண பார்த்தீங்களா? ஒரு இதில் டேமேஜ் இல்லை, பக்காவாக இருக்குல்ல. இதில் பேட்டரி தான் இதாக இருக்குது, ஆனால் டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது. லைட்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதேமாதிரி தான் ஒரு டிஸ்பிளே மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கனாவே இந்த டிஸ்பிளே வந்து எவ்வளோனா 400 ரூபாய்க்கு வாங்கினது. நீங்கள் கடையில் போனீங்கன்னா 600 ரூபா, ஏன்னா லேபர் சார்ஜெலாம் சேர்த்து அவ்வளோ கேட்பாங்க. நம்மளே மாட்டதாக இருந்தால் 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்மளே மாட்டிக்கலாம். இது மவுண்ட் ரோடு அந்த சைடு தான் கிடைக்கும். மீட்டர் கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க இது. ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுமாதிரி. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வண்டியில் எல்லா வண்டிக்குமே இந்த டிஸ்பிளே மாற்றுறது இந்தமாரி எல்லாமே ஒரே வேலையாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிசைன் மாறும் தவிர வேலையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் சாக்கெட் டைப் தான், ஈஸியாக பண்ணலாம். ஓகே, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா பிரச்சனை இருந்தால் ஏற்கனவே நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படியே பண்ணால் கூட ஒரு 8 மணி மேலே நைட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இதோ நான் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.